உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு அன்பின் பயணம் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுந்தரி அக்கா அவர்களின் கணவர் அவர் தவறிட்டார். அவரின் நினைவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய கல்லறைக்கு வந்து நாம் அஞ்சலி செலுத்தினோம். ஐயா அவர் இருக்கும்போது இரத்த தானம், இறந்த பின்பு உடல் உறுப்பு தானம் செய்வோம் அப்படின்ற உண்மை வரிகளை போட்டிருக்காங்க. அதற்கேற்றாற்போல் நாம் இங்கு செயல்படணும். இப்போது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு நம்ம அக்கா கேட்டு, நாங்கள் சுந்தரி அக்கா கேட்டதன் பேரில் ஒரு பூவரசன் மரம் நடவு செய்துள்ளோம். எந்த ஒரு நிகழ்வுனாலும் எல்லாரும் மரக்கன்று நடணும். மரக்கன்று நட்டிங்க அப்படின்னா அவர் இன்றைக்கி இல்லை, ஆனால் அவர் நினைவாக பார்த்தீங்கன்னா மரக்கன்று வச்சுக்கிறோம். இந்த ஒரு மரக்கன்று என்பது அது ஒரு 5-6 காலம் ஆயிடுச்சுனாக்கா மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் பலனாக இருக்கும். காக்கா குருவி கூடு கட்டலாம், அதனுடைய விதைகளை எறும்பு சாப்பிட்லாம். இல்லை யாருனா இங்கே வந்து அடுத்தது எதனா யாருனா இறந்துட்டா புதைக்க வரும்போது அவங்க கூட இந்த மரத்தினுடைய நிழலில் உட்காரலாம். அவர் இல்லைனா கூட அவர் நினைவாக அந்த மரக்கன்று பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மரம் இந்த மண்ணின் வரம், அதனை காப்பதே மானுட இனத்தின் அறம். ஐயா பேசுங்க. அதாவது வணக்கம். சுந்தரி அக்கா கணவர் வாழும்போது பொது தளத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அதற்கெல்லாம் மேலாக ஒரு பெண்ணை எப்படி இந்த சமுதாயத்தில் மேம்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு சுந்தரி அக்கா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் வரலனா கூட, அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் ஐயா வரலனா கூட அக்கா வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்களை பொதுவாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சங்கிலி அவர் உடைச்சி பெண் விடுதலை போற்றப்பட்டார். ஸோ அவர் இப்போ எங்கள் கூட இல்லை. அவர் இல்லைனாலும் அவர் மூலமாக எங்களுக்கு அக்கா பொதுதளத்தில் இருந்து செயல்பட்டுன்னு இருக்காங்க. ஒரு பெண் எப்படி சிங்கப்பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. அதன் வழியில் இன்றைக்கி அக்கா உறுதியாக இருக்கிறாங்க. ஒருத்தங்க இறந்துட்டா நம்ம உடஞ்சிடக்கூடாது, அவங்களுடைய நினைவாக மீண்டும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு போராடி ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய நினைப்பாக நம்ம வாழ்ந்து இருக்கணுன்றதுக்கு அக்கா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதற்கு முழு நம்பிக்கையை ஊட்டி சென்றவர் ஐயா. அவருடைய நினைவு நாளில் நாங்கள் போற்றி வணங்குகிறோம், மரக்கன்றும் வச்சு மகிழ்கிறோம். நன்றி. காலையில் கொடுத்தது அப்படி சொல்லிடுறேன். காலையில் சாப்பாடெலாம் கொடுத்ததா? அதுவும் இல்லாமல் காலையில்